அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். என் தலைமை ஆசிரியருக்கும் என் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மாணவ செல்விகளுக்கும் என் தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்த தலைப்பு சுதந்திரத்தை பேணுவோம். சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு சித்தாந்தம், ஒரு இயக்கம். பல நூற்றாண்டுகளாக நம் முன்னோர்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்புரிமை, அவர்களின் காலனித்துவ சக்திகளுக்கு எதிராகவும் அடக்குமுறை ஆட்சிகளுக்கு எதிராகவும் அவர்களின் சொந்த அச்சங்களிலும் எதிராகவும் இந்த நாளை நம் பரிசளித்து போராடினோம். இன்று நாம் சாதாரணமாக தோன்றும் காட்டை சுவாசம், ஆனால் அது ஒரு சுதந்திர தேசத்தின் நம்பிக்கை கொண்ட தியாகங்கள், போராட்டங்கள் மற்றும் அழியாத ஆவியின் வாசனை கொண்டுள்ளது. ஒவ்வொரு முறையும் நாம் நம்ம தேசிய கீதத்தை பாடும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் நம்ம தேசிய கொடி காட்டில் அசையும் பொழுதும் அது நமது சுதந்திரத்தை மட்டுமல்ல, அதை அடைய மேற்கொண்ட பயணத்தையும் போராட்டத்தையும் குறிக்கின்றது. சுதந்திரம் மற்றும் சுதந்திரத்தின் மதிப்பையும் புரிந்து கொள்ள எங்கள் பள்ளி எப்போதும் எங்களை வளர்த்து வருகிறது. பாடங்கள், தார்மீக கதைகள், அன்றாட நடைமுறைகள் மூலம் ஒரு உள்ள குடிமக்களாக இருக்கும், ஒருவருக்கு ஒரு உண்மைகளை மதிக்கும், சமூகத்திற்கு நேர்மறையாக பங்களிக்கவும் கற்பிக்கிறோம். மாணவர்களாகிய நாம் தேசத்தில் நாளை தீபம் ஏற்றுபவர்கள். நமது முன்னோர்களின் கனவுகளை நிறைவாக்கும் என்பதை உறுதி செய்வது நம் மீது உள்ளது. என் சக மாணவர்களை நான் கேட்டுக்கொள்வேன், இன்றைய உறுதிமொழி எடுப்போம். நமது நாட்டை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிமொழி, நம் முன்னோர்களின் தியாகங்கள் வீண் போகாமல் இருப்பதற்கான உறுதிமொழி, நமது கல்வியில் சிறந்து விளங்குவதன் மூலம் மட்டுமல்லாமல் பொறுப்புணர்வு மற்றும் தகவலறிந்த குடிமக்களாக இருப்பதன் மூலம் தேசத்தை பெருமைப்படுத்துவோம் என்று உறுதியளிப்போம். நிறைவாக நமது அன்புக்குரிய மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஒரு நாடு ஊழலற்றதாகவும் அழகாகவும் மனங்கள் கொண்ட நாடாகவும் மாற வேண்டுமான 3 முக்கிய சமூக உறுப்பினர்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் உறுதியாக உணர்வேன். அவர்கள் தாய், தந்தை மற்றும் ஆசிரியர். மாணவர்களாகிய நாம் நம் வாழ்வில் இந்த நபர்களை போற்றுவோம், மதிப்போம். பிரகாசமான சுதந்திர நாளைக்காக அவர்களுடன் கைகோர்ப்போம். நன்றி.